வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தனலட்சுமி மோகனசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி புளிச்சிக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வித்தியாசமாக செய்வாங்க. இதில் நான் பருப்பு போட்டு புளிச்சிக்கீரை செய்வேன். இதில் எல்லோரும் அப்படி செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊர் கும்மிடிப்பூண்டிங்கிறதுனால ஆந்திரா பார்டர் எங்களுது. அதனால் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நாங்கள் எல்லாருமே விரும்பி அதை சாப்பிடுவோம். அதனால் நானும் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். துவரம்பருப்பு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, வெங்காயம். இந்த புளிச்சிக்கீரை அலசி வச்சுருக்கேன். 2 தக்காளி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் வச்சுருக்கேன். நான் எப்படி பண்ணுறது, எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ நான் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டேன். அந்த பருப்பு போட்ட கப்புலேயே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம். போட்டுட்டு உடனே நம்ம வேக வைப்போம். ஆனால் வேக வச்சுட்டு விசில் போடக்கூடாது. ஏன்னா புளிப்புங்கிறதுனால பருப்பு வேகாது. அதனால் பருப்பு கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறமா அந்த கீரையை ஆட் பண்ணுவோம். பாருங்கள், அடுப்பில் ஏற்றியாச்சு. ஏற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அது பருப்பு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஏன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கீரை போடாமல் இருக்கோன்னா, இது புளிப்பு கீரை. அதனால் பருப்பில் போட்டால் சீக்கிரம் வேகாது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக போடணும். இப்போ போட்டுட்டு மூடிட்டு நான் உங்களுக்கு எடுத்து திருப்பி காட்டுறேன். ஒரு 5 விசில் வைங்க. 5 விசில் வச்சு இறக்கிடுங்க. நானே அதே மாதிரி இறக்கிட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு திருப்பி நான் காட்டுறேன். கீரை பாருங்கள், இப்படி தான் கீரையை போடணும். பாருங்கள், அவ்வளோதான், மூடிடலாம். ஒரு 5 விசில் வந்த உடனே முடியாச்சு. இப்போ திறக்கப்புறம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ திறந்தாச்சு. இதை நான் மத்து வச்சு கடைஞ்சிட்டு நான் எப்படின்னு திருப்பி காட்டுறேன். பாருங்கள், கீரை இது பண்ணியாச்சு, மசியல் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் வெந்தயத்தூள் போடணும். 1 டீஸ்பூன் வெந்தயத்தூள். வெந்தயத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அடுத்து பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா? எல்லாம் மிக்ஸ் ஆகியாச்சு. அடுத்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இல்லை, சத்தம் வரணும். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. அடுத்து நம்ம வடகம் போட்டிருக்கோம். வடகம் போட்டால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நிறைய கொடுக்கும், ருசியாக இருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். கீரை எடுக்கும்போதே பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ புளிச்சிக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதை சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இது புளிச்சிக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.